நாங்கள் போட்ட கல் இது பார்த்தீங்களா, சிமெண்ட் பேக் பண்ணி பாருங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இவர் கீழே இருந்து. ரொம்ப தனி சிறப்பு இவர், எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது இது மாதிரிலாம். இந்த கல்ல பாருங்களா, தண்ணி வருதுங்களா, காலமா சுவாமி தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும் அந்த கல்லுல. சுவாமிகளை எத்தியாரமா தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும். நீங்க பகிர்ந்துக்கணும், பார்க்காத ஆளுங்கள்லாம் போகுதுன்னா அலட்சியமா நினைச்சுப்பாங்க. சாமியோடைய அந்த மௌத்தம் முன்னேற்றம் கிடைக்கிற சுவாமி இவர். சாந்திரேசம் சுவாமியோட அம்சமே. சுவாமி எப்படி சடாமோனமோ பிறைய இருக்குமோ அதே போல எல்லா அம்சங்களும் இவருக்கும் இருக்கும். தன்னுடைய தவற உணர்ந்து தளத்துல சுவாமி வழிபாடு செய்யறதுக்காக லிங்க ஸ்தாபனம் செய்து நித்திய காலமும் ஜலத்தாலே நெய்யும் பாலும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்து உரிய காலத்துல சுவாமியோட ஐக்கியமான சாந்திரேஸ்வரர். ரொம்ப சிறப்பு இவர். நல்லா பிரார்த்தனை செஞ்சீங்க சுவாமியை. அவங்க வந்து ஜனங்களுக்கு அவர் சொல்லும்போது மூன்று அவசர வழிபட்ட தலம் ஓணன் காந்தன் சலந்தன்ற மூன்று அவசர தலத்துல எழுந்தருளி சுவாமி நித்திய காலமும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அபிஷேகம் செய்து உரிய காலத்தில் எம்பெருமானுடைய திருவருளால் எம்பெருமானுக்குள்ளே ஐக்கியமான தலம். ஓணன் ஓணேஸ்வரன், காந்தன் காந்தேஸ்வரன், சலந்திரன் சலந்திரேஸ்வரன். ஈஸ்வரம் பட்டம் பெற்ற தலம் ஓணகாந்தன் தளி. பிற்காலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமியின் தலத்துல எழுந்துரும் போது அவர்கள் செல்வமே இல்லை. புளிய மரமே தலவிருட்சமாக கொண்டு புளிய மரத்தடியா வந்து தலத்துடைய பதியமான நெய்யும் பாலும் தைரம் கொண்டு அந்த திருப்பதிகத்தை எடுத்து ஏந்தி எண்ணில் நிதி பெற்று நிதிருந்தார். இந்த பதியம் பாட பாட லிங்க திருமணியிலே இருந்த சுவாமி புளிய மரத்துல எழுந்துருளி புளியங்காய் அணைத்து பொற்காயை கொடுத்தார். எண்ணில் அடங்கா நிதி கொடுத்த தலம் ஓணகானந்தலி. எவ்வளவு செல்வம் கொடுத்தார் கணக்கே கிடையாது. கடல் போல் கொடுத்தாரோ மலை போல் கொடுத்தாரோ செல்வத்தை ஓணகானந்தலியில். ஒருவருக்கு நேரம் நன்றாக இருப்பின் ஓணம் திருத்தலத்தில் பாதம் பதிப்பர். சுவாமியோட திருவருள் இருந்தா மட்டுமே இந்த தலத்துல வந்து சுவாமி தரிசனம் பண்ண முடியும்ன்றது ஐதீகமா இருக்கு. 3 சிவலிங்கங்களுடைய தலம், 3 சிவலிங்கமே ஒரே திசை நோக்கிய தலம், பாடல் பெற்ற ஸ்தலம், அசுரகளால் பூஜை செய்த தலம் ஓணகானந்தலி. சிவா திருச்சிற்றம்பலம்.